நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு முக்கியமான அமைச்சர், அதாவது முன்னாள் அமைச்சர் வீட்ல வந்து ரைடு நடந்திருக்கு. அதாவது 11 இடங்கள்ல வந்து ரைடு நடந்திருக்குங்கிறாங்க. ஸோ இந்த ரைடு வந்து எதுக்காண்டி நடந்துச்சு? அப்படிங்கிறத பார்க்க போறோம். 2வது விஷயம் என்னன்னாக்கா, இப்ப இன்னைக்கு ஒரு அ வெள்ளை அறிக்கைய வந்து வெளியிட்டிருக்காங்க. யாரு? அ மின்சாரத்துறை அமைச்சரான நிர்மல்குமார். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு அறிக்கை வெள்ளை அறிக்கை விட்டிருந்தாங்க. இப்போ வந்து மின்சாரத்துறைக்கு வந்து வெள்ளை அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. நம்ம அத பத்தி பார்க்க போறோம். அடுத்து வந்து இன்னைக்கு நம்ம சிஎம் விஜய் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, 300 பஸ், அதாவது நகர்ப்புறங்களுக்கு வந்து எல்லா நகர்ப்புறங்களுக்கும் போகக்கூடிய நம்ம தமிழ்நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 8 இந்த மாரி ஒரு பஸ் நிலையங்கள் வந்து இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான 300 பஸ்ஸுகள வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதிலேயே அவங்க வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எங்கே டிராவல் பண்ணாங்க? எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணாங்க? அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. ஏன்னா, அ அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஒரு விஜய் அவங்க வந்து அவங்களோட டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1.5 ட்ரில்லியன் அளவுக்கு நம்மளோட தமிழ்நாட்டோட எக்கனாமிக்க வந்து கொண்டுட்டு வரணும். அதாவது இன்னும் ஒரு 10 ஆண்டுகள்ல வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் ஆம்பிஷனாவே இருக்கு. ஸோ நம்ம அத பத்தியும் அவங்க என்னென்ன மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க, எப்படி கொண்டுட்டு வரப்போறாங்க அப்படிங்கிறதையும் வந்து இதில வந்து பார்க்க போறாங்க. வணக்கம். நாங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா இன்னைக்கு தமிழ்நாட்ல என்ன நடந்துச்சு? ஸோ நம்ம அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா வந்து இந்த மாரி வந்து தமிழ்நாட்ல நடக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அ வேர்ல்டுல நடக்கிற என்ன இஷ்யூவா இருந்தாலும் சரி, வாரா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லங்க. சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலரா போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஸோ அது மட்டும் இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னா, இனிமே நான் ரெகுலரா வந்து போடுற வீடியோவுக்கு வந்து யாரு கமெண்ட்ஸ், அதாவது மொத 10 கமெண்ட்ஸ் வந்து யாரு போடுறாங்களோ, ஸோ அவங்களோட போறேன். ஸோ அது மட்டும் இல்லாம நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நேத்து போட்ட வீடியோவுக்கு வந்து ஸோ அந்த 3 இஷ்யூவ பத்தி வந்து ஒண்ணு போட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சிஎம் வந்திருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் வந்து நெறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா, அத பத்தியெல்லாம் வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சட்டசபை வந்து 18ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து சட்டசபை. ஸோ அப்ப என்ன பேசுனாங்க? நேத்து முந்த நாள் என்ன பேசுனாங்க? அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா, இதுல நம்ம வந்து அவங்க இந்த போஸ்ட் இவ்வளவு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா, இந்த மாரி ஒரு சில இந்த த்ரீசா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ற மாரி அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க மாரி வந்து ஃபோட்டோ அனுப்புறாங்க. அது ஏஐ ஃபோட்டோவா? என்னவா? அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம அது வருது. அத பத்தி நம்ம வந்து சொல்றோம். ஸோ இது மாரி போட்டதுனால அவங்களோட இமேஜ் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் அத பத்தி தான் வந்து பேசினேன். ஸோ ஆனா அதுக்கு நெறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அது ஒரு சிலவங்கலாம் வந்து இவன் டிஎம்கே காரன்டா அப்படின்லாம் பேசுறாங்க. நான் டிஎம்கே காரங்களே யாரும் கிடையாதுங்க. நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தர் வந்திருக்காங்க. ஸோ அவரு நல்லது பண்ணுவாருன்னு நெனச்சு தான் நம்ம வந்து ஓட்டு போட்டுருக்கோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம அத ஏன்னா நான் பாலிடிக்ஸ் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி பேசினது இல்லங்க. நான் இப்ப தான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. நான் ஒரு 6 மாசமா வந்து நான் அந்த பாலிடிக்ஸ்லாம் வந்து பேசுறது கிடையாது. நான் ஒன்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோரீஸு, ஹிஸ்ட்ரீஸு இந்த மாரி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ மட்டும் தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனா, இந்த விஜய், அதாவது டிவிகே கட்சிங்கிற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து நெறைய கூட்டங்களுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அன்னைக்கு என்ன பேசினாங்க அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ அந்த மாரிலாம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பாலிடிக்ஸ்ங்கிறதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிருவோம். அத பத்தி பேசுவோம். ஸோ அத பத்தி நம்ம நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் வந்து நான் வந்து பேசினேன். ஸோ இதில வந்து நெறைய பேர் இப்படிலாம் கமெண்ட் போடுறாங்க. ஸோ போடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆக்கப்பூர்வமான கமெண்ட்ஸா வந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் அத பத்தி நான் வந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வாங்க நம்ம பேக் டூ டாபிக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியமா இன்னைக்கு ஒரு அமைச்சர் மேல வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த எஃப்ஐஆர் வந்து அவர் மேல எதுக்காண்டி பதிவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கரூர்ல முக்கியமா அவர் வந்து ஒரு மினிஸ்டர் கூட டிஎம்கே சார்ந்தவர், ஏவா வேலு. ஸோ அவங்க வீட்ல 11 இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த ஒரு என்கொயரி போயிருக்கு. என்ன என்கொயரினாக்கா, சிபிஐ என்கொயரி. ஸோ அவங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப இன்னைக்கு முக்கியமான ஒரு என்கொயரி போயிருக்குங்கிறாங்க. இந்த என்கொயரியில வந்து யார் அந்த இதுல இருக்கிறா? அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அருண் இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அருண வந்து அவங்க நியமிக்கும்போது, இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வேற துறையில இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யாரு டிஎம்கே பீரியட்ல வந்து இருந்தவங்கள ஏன் வந்து கொண்டுட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம சிஎம் விஜய் வந்து நெறைய பேர் வந்து பேசினாங்க. அவரே ஏன் கொண்டுட்டு வர்றாய்ங்க? ஸோ அவங்களுக்கு வந்து இது பிரச்சனை ஆகும். உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைய உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவரு சிஎம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர் மைண்டா வந்து அவர கொண்டுட்டு வந்து, அவரே அவங்க ஆள வச்சு அவங்களே அடிக்கிற மாரி
இப்போ வந்து அவர் ஒவ்வொருத்தவங்களா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த யார் யார் ஸோ டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட ஜீரோ டாலரன்ஸ், அதாவது எந்த விதமான லஞ்சமுமே இருக்கக்கூடாது. லஞ்சம் வாங்குறவங்களையும் விட மாட்டேன். நாங்க வாங்குனாலும், எங்க சைட்லேருந்து வாங்குனாலும் அவங்களையும் சும்மா விட மாட்டேன். ஸோ லஞ்சமே வாங்க விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் டார்கெட்டா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நாங்க வந்து வெள்ளை அறிக்கையெல்லாம் விடுறோம். ஸோ வெள்ளை அறிக்கை என்னக்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது, அவங்க விட்டுட்டு போன கடன் வந்து 10,00,000 கோடின்னு சொன்னாங்க. ஆனா, இப்போ இவங்க ஒரு வெள்ளை அறிக்கை விடும்போது தான் தெரியுது, 13,00,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து அவங்க வந்து கடன் வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா, இவ்வளோ 20, 30 ஆண்டுகள் உள்ள இவங்க கணக்கெடுத்து பார்க்கும்போது, இந்த 5 ஆண்டுகள், லாஸ்ட் 5 ஆண்டுகள் தான் வந்து அதிகமான கடன் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஸோ ஏன்னா, நம்ம இந்தியாவிலேயே வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம்னா வந்து பார்த்தீங்கன்னா, 11.3% இந்த இதில வந்து எவ்வளோ ஊழல்கள் நடந்திருக்கு, எத்தனை அமைச்சர்கள் வந்து இதில மாட்டப் போறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இடி இவங்களுக்கு வந்து ரைடு வருது. ஸோ இந்த அருண் ஐபிஎஸ் தான், அவங்க தான் வந்து அதோட இயக்குனர். லஞ்ச ஒழிப்புத்துறையோட இயக்குனர் வந்து அருண் தான். ஸோ அவங்க மூலியமா என்ன பண்றாங்கனாக்கா, இவங்க மேல 11 இடங்கள்ல வந்து ரைடு விடுறாங்க. அந்த 11 இடங்கள்லயும் வந்து நெறைய பேர் வந்து இதில வந்து சிக்குறாங்க. முக்கியமா அந்த எக்ஸ் மினிஸ்டரான ஏவா வேலு வந்து அவங்க மாட்றாங்க. அது மட்டும் இல்லாம இதில உள்ள இன்ஜினியர்ஸா இருக்கட்டும், அக்கவுண்ட்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஏன் வந்து இவ்வளவு மாட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒதுக்கப்பட்ட இவங்க நெடுஞ்சாலைத்துறை, அதாவது பொதுப்பணித்துறையில வந்து அமைச்சரா இருக்காங்க. அப்ப நெடுஞ்சாலைத்துறையில வந்து போடுறதுக்காண்டி வந்து 4 இடங்கள், 4 ரோடு போடணும். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, கரூர்ல போடுறதுக்கு வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 7,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து அவங்க வந்து அத எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. ஆனா, இவங்க இந்த வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வெண்டார், அதாவது அந்த கான்ட்ராக்டர் இருப்பாரு பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து முடிக்கவே இல்ல. ஆனா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இது வந்து அவங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் வழியா தான் போயிருக்கு. ஆனா, எந்த விதமான ரோடே போடல. ஆனா, ரோடு போடாமயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட்டுக்கு வந்து பணம் போயிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஸோ, இதனால வந்து நெறையா பேர் வந்து இதில வந்து சிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஏன்னா, மெயினா இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம், டிவிக்கு அந்த மாநாடு போடும்போது இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம், இங்கே வந்து அதிகமான ஃபோக்கஸ் வந்து டிவிக்கு சைட்லேருந்து இருக்குது. ஸோ, அப்படி இருக்கும்போது இந்த மாரி ஒரு இஷ்யூ வந்து மிகப்பெரிய ஒரு இதா இருக்க போகுதுன்னு நான் நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நம்ம முன்னாள் சிஎம்மான ஸ்டாலின் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது வந்து பழிவாங்கும் எண்ணா. இத வந்துலாம் நாங்கலாம் வந்து கடந்து வந்துருவோம். நீங்க எங்கள வந்து நீங்க வந்து குறை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் என்ன, அவர் வந்து எவ்வளோ தைரியத்தில சொல்றாரா? இல்ல வந்து அவங்க பண்ணாலும் அத வந்து மறைச்சிருவோம். எங்கள்ட்ட இருந்து நீங்க கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாரி வந்து ஸ்டாலின் வந்து சொல்றாங்களா அப்படின்னு தெரியல. முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம வருவோம். இதுல இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த 2, 3 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த கூட்டத்தொடர்லாம் நடந்துச்சு. இதுல வந்து வெளிநடப்பெல்லாம் வந்து யாரு டிஎம்கே சைட்ல இருந்தெல்லாம் பண்ணியிருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் ஏன்னாக்கா மெயினா எதிர்க்கட்சி தலைவரா இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு மாநிலம்னாக்கா, நம்ம அதிகமான எக்கனாமி கொண்ட மாநிலம்னா என்ன? மகாராஷ்டிரா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு இருக்குங்கிறாங்க. 2வது இடத்துல இருக்கு. ஏன்னா நம்மளோட இலக்கு வந்து முதலா வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வந்து இந்த கூட்டத்தொடர் நடக்குது. அப்ப ஆளுநர் உரையில வந்து ஒரு ஆளுநர், அதாவது மத்திய கவர்மெண்டோட ஒரு ஆளுநரே சொல்றாரு, 2035க்குள்ள தமிழ்நாடு வந்து 1.5 ட்ரில்லியன் அளவுக்கு அவங்களோட எக்கனாமிக் வந்து கொண்டு வந்துருவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காங்க. ஆனா வாய்ப்பு இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ல தான் வந்து நம்ம ஆசியாவிலேயே அதிகமான ஃபேக்டரி வந்து ஒரு இதா இருக்கிற இடம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபேக்டரி அதிகமா இருக்கு. பர்ட்டிகுலரா வந்து கோயம்புத்தூர்ல தான் அதிகமான ஃபேக்டரிகள் இருக்கு அப்படிங்கிற மாரியே சொல்றாங்க. இதுல 75,00,000 பேருக்கு மேல வந்து வேலை வாய்ப்புகள், அதாவது இந்த ஃபேக்டரியில மட்டுமே வேலை பார்க்குறவங்க 75,00,000 பேர் வேலை பார்க்குறாங்களாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்ல இது பாசிபிள். ஏன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகம் வந்து யாருமே வந்து அந்த ஒரு ஸ்டேபிளா கொண்டுட்டு போகாதனால தான் வந்து இந்த மாரி இவ்வளவு கடன் வந்திருக்கு. 13,00,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து கடன் வந்திருக்கு. பர்ட்டிகுலரா இந்த மின்சாரத்துறையில தான் அதிகமான கடன் வந்திருக்கு. ஸோ இத மட்டும் மத்த இதெல்லாம் இல்லாம, இந்த மின்சாரத்துறையில தான் 3,00,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து கடன் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டோட ஒரு இப்பைக்கு உள்ள எக்கனாமிக் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 35,00,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து இருக்குது. அது 11.2% அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட எக்கனாமிக் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, $360 பில்லியன் அளவுக்கு வந்து நம்மளோட எக்கனாமிக் இருக்கு. அதாவது நம்ம பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணும்போது, நம்ம பாகிஸ்தான வந்து ஃபீட் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம இருக்கிறோம். அத வந்து 4 மடங்கு வந்து உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உள்ள இந்த டிவிகே கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. இது பாசிபிளாங்க?
பாசிபிள். ஏன்னா அதை வந்து இப்போ அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டுட்டு வந்தால் தான் வந்து எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணணும். எவ்வளோ வந்து எங்கே வந்து பிரச்சனை இருக்குது அதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொண்டுட்டு வர முடியும். இவங்க சொல்கிறது வந்து 1500 பில்லியன் அளவுக்கு வந்து இவங்களோட எக்கனாமிக் லெவலில் வந்து கொண்டுட்டு வருவோம். அதாவது 1.5 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து நாங்கள் வந்து 2000 ஒரு 10 வருஷத்தில் கொண்டாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது பாசிபிள். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக எல்லா அமைச்சர்களும் வந்து எந்த விதமான ஒரு கரப்ஷன் இல்லாமல் இருந்தாங்கன்னா, ஏன்னா இப்போ இருக்கிற நிர்மல்குமாராக இருக்கட்டும், பேச்சு மட்டுமாவே இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா இது வந்து கண்டினியூ ஆகணும். அதனால தான் வந்து நம்ம எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கோம். இருக்கிற அமைச்சர்கள் வந்து ரமேஷாக இருக்கட்டும், அறநிலையத்துறை அமைச்சர், நிர்மல்குமார் மின்சாரத்துறை அமைச்சர், அதாவது எஜுகேஷன் துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட இன்புட்டை வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க வந்து அவங்க துறையில் வந்து ஃபோக்கஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது பாசிபிள். இது வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பேச்சு போக்குலேயே இருந்துடக்கூடாதுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு நடிகர் இவர் வந்து எதுவும் பண்ண மாட்டார், இவர் சும்மா ஆக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இருக்கிற எல்லாருமே நடிகர் தாங்க. நம்ம எம்ஜிஆராக இருக்கட்டும், நம்ம அம்மா அம்மா முதலமைச்சர் அவங்க எல்லாருமே வந்து கலைஞர்கள் தாங்க. எம்ஜிஆர் அவங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அம்மா ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு நடிகர் தான். இது ஏன் நம்ம கலைஞர் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையிலேருந்து வந்தவங்க தான். ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்கங்க. எல்லாருமே வந்து படத்தில் நடித்து தான் அவங்க வந்து கலைத்துறையிலேருந்து வந்திருக்காங்க. இதை மட்டுமே அவங்க கார்னர் பண்ணி இவர் வந்து கூத்தாடி அப்படின்லாம் யாரும் சொல்லாதீங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 40 நாளில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க? 117 டாஸ்மாக் கடைகளை வந்து மூடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கல்குவாரிகள், இல்லீகல் கல்குவாரிகள் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் பார்த்து ஃபைன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜிஎஸ்டியை பற்றி குறைக்கிறத பற்றியும் வந்து மத்திய கவர்மெண்டோட அவங்களோட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அப்படி அதாவது அவங்க சைடில் உள்ள குறைபாடுகள் என்ன இருக்குது, இதை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணலாம், இங்கே ஜிஎஸ்டியை குறைக்கிறதுக்கான வழிகள் என்ன, அதை பற்றியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட டார்கெட்டே வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள 1.5 ட்ரில்லியன் அளவுக்கு அவங்களோட எக்கனாமிக்கை வந்து வளர்க்கணும். ஸோ அதை வந்து அதில் தான் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸாக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து ஒயிட் பேப்பர்லாம் வந்து கொண்டுட்டு வர்றாங்க. பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓசூரில் இருக்கிற ரோல்ஸ் ராய்ஸ் அந்த கம்பெனி, மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. ஹூண்டாய் கம்பெனி ஷிப்யார்டில் வந்து இருக்குது, அது இரும்பாட்டுக்கோட்டையில். ஈவி இந்த கம்பெனியெல்லாம் வந்து இப்போ ஈவி வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவியில் வந்து எல்லோரும் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறையா விதமான நல்ல விஷயங்களை வந்து பண்ணும்போது இது வந்து கண்டிப்பாக பாசிபிள். ஸோ இந்த மின்சாரத்துறையில் நிர்மல்குமார் வந்து அவங்க ஒரு ஒயிட் பேப்பர் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒயிட் பேப்பரில் வந்து இங்கே மிக முக்கியமாக 60,000 பேருக்கு மேலே வந்து வேலைவாய்ப்புகள் இருக்குது. இந்த 60,000 வேலைவாய்ப்புகளை வந்து இவங்க வந்து ஃபில் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா இப்போ அடுத்த மாதம் வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பேருக்கு மேலே வந்து அவங்க ரிட்டையர் ஆகி போகிறாங்க. அவங்களுக்கு உண்டான ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ 400 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் செலக்ட் ஆகி இருக்கிற 400 பேருக்கு வந்து வேலை அனுமதி சீட்டை வந்து கொடுத்துருக்காங்க. யார் இப்போ உள்ள நம்ம சிஎம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பண்ணும்போது நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இன்னும் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறத வந்து இதில் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு பாயிண்ட். இன்னொன்று என்னன்னாக்க, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் விஜய் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்க 300 பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற மாநகராட்சி, ஊராட்சி எல்லாத்துக்கும் போகக்கூடிய 300 பஸ்ஸுகளை வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்தி வெளியேற்றிருக்காங்க. ஸோ இந்த 300 பஸ்ஸுகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 அரசு பேருந்து கழகங்கள் வந்து இருக்குது. இந்த 8 அரசு பேருந்து கழகங்களுக்கும் 300 பஸ்ஸுகளை வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து இதை வெளியிட்டிருக்காங்க. இவங்களே வந்து அதில் பயணம் பண்ணியிருக்காங்க. இங்கே தலைமைச் செயலகத்திலேருந்து அதாவது கலையரங்கம் வரையும் வந்து இவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக அந்த சீட்லேயே வந்து கண்டக்டரையும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து டிக்கெட்டும் வாங்கியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக வந்து டிக்கெட்டு வாங்கி நம்ம சாதாரண ஒரு இது போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் வந்து வீடியோலாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நம்ம ஜாலியாக வந்து பேசிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப எல்லாரோடும் ரொம்ப இணக்கமாக, அதாவது இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப வந்து க்ளோஸாக வந்து ஒரு அமைச்சர், அதாவது ஒரு முதலமைச்சர் இருப்பாருனாக்க நம்ம இவரை தான் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் இருந்தாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் இவரை நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ விசிகாவை சேர்ந்த தொழில் திருமாவளவர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க கூட்டணியில் இருக்காங்க. யார்? டிவிகே கூட்டணியில். அவங்க இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சிஎம் விஜய் வந்து அதாவது அசம்பிளியில் வந்து பார்த்திங்கன்னா கையை காமிச்சதை வந்து அது மாதிரி காமிக்கக்கூடாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து யார்? டிவிகே சைடு வந்து அட்வைஸ் வைக்கிறாங்க. அதை மட்டும் இல்லாமல்
நிறைய விதமான டிஎம்கே சார்ந்த அமைச்சர்கள் வந்து இதில் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ வர்ற திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜயபாஸ்கர், அதாவது விராலிமலை தொகுதிய எம்எல்ஏயான விஜயபாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ டிவிகேல ஜாயின் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து ஏடிஎம்கேல எவ்வளோ பெரிய ஒரு போஸ்டிங்கில் ஒரு அமைச்சராக இருந்தவங்க, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவங்க இப்போ டிவிகேல ஜாயின் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா பேர் வந்து போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம வந்து பாலிடிக்ஸ் பேசுகிறோம்னா நம்ம வந்து நிறைய பேர் என்கரேஜ் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நீ அந்த கட்சிக்காரன், நீ இந்த கட்சிக்காரன் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் எந்த கட்சி எதை வேணால் சொல்லுங்க. நம்ம வந்து ஒருத்தரை வந்து கொண்டாந்துட்டு வந்திருக்கோம். அவர் வந்து நல்லது பண்ணுவாருன்ட்டு நாங்கள் ஓட்டு போட்டு கொண்டாந்துருக்கோம். ஸோ அவர் நல்லது பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து டிவிகேக்காரன், இல்லை ஏடிஎம்கேக்காரன், டிஎம்கேக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். பார்ப்போம் அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. நம்ம இந்த மாதிரியே வந்து ரெகுலராக வீடியோ பண்ணோம்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த யூடியூபோட அல்காரம் வந்து உங்களுக்கு காமிக்குங்க. ஸோ நம்ம இதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இருந்தால் வாங்க அடுத்த பார்ப்போம். நாங்கள் வந்து போகலாம்.